குட் ஈவினிங் சார். நான் வந்து டாக்டர் எம்ஜிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். என்னோடய ஹெச்ஆர் அசைன்மெண்ட் ப்ராசஸோட ஒரு சின்ன குவெரி வந்து ஒரு கம்பெனி என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒய்கே ரெனோவல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, நான் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன், இபிசி பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங், சோலார் லைட், அதுக்கப்புறம் பேனல்ஸ், இது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ரூஃப் டாப் பண்ணித்தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலும் பண்ணித்தரோம். ஓகே, அப்போ வந்து உங்களோட அந்த ஹெச்ஆர் உங்களோட ப்ராசஸில் ஹெச்ஆர் ப்ராசஸ் எங்களது ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லீட் டீம் ஒரு 3 பேர் 3 டீம் கொடுத்துருக்கோம். ஓகே, 3 டீம் ஒரு இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம். ஓகே, அவங்க கஸ்டமர்கிட்ட பேசி அனலைஸ் பண்ணி இப்போது அவங்க கஸ்டமருக்கு என்ன நீட் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் அவங்களுக்கு இப்போ எவ்வளோ தேவை, எத்தனை கிலோவாட், அவங்க பில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது டிசைனிங் டீம். இப்போ ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் எவ்வளோ இது பண்ணலாம், என்ன இன்வெர்டர் பெஸ்ட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து எரெக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு போய் எரெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் கஸ்டமர் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு கடைசியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50% இதில் பேமெண்ட் இருக்குது. ஓகேங்க சார். ஓகே, அப்போ வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? அப்புறம் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் அந்த ப்ராசஸில் 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் பார்த்திங்கன்னா 1 இயர்ஸ் ரிலேட்டடாக தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபன் டைம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நடக்கும். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா ப்ரொவைட் இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜோன்லேயே இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு இதாகவே இருக்கும், ஒரு மைண்ட் எரராக அதுங்காட்டி. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா சம் ஃபுட் இது ஓகே ஃபுட் இது அக்கௌண்ட். எத்தனை பேர் எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 24 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து அந்த அந்த ஒர்க் ஸ்பேஸ் கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஈக்குவலான அப்படி இல்லை. இது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சேம் இது மெத்தட் ஒரு இது ஒன்ஸ் இது பண்ணிட்டு லீவ் இதுனா இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக ட்ரிப் ப்ரொவைட் பண்ணாலும் அவங்களுக்கு ட்ரிப்பில் அவங்களுக்கு என்ன நீட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப் ஒரு 1 வீக்காக இருந்தாலும் சரி இல்லை 3 டேஸ் ஆகும் பிளான் பண்ணி நீட்டாக அதை ப்ரொவைட் பண்ணுறோம். சார், இப்போ வந்து உங்களோட கம்பெனியில் வந்து சேலரி ப்ராசஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 22 எம்ப்ளாயிஸுக்குமே வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருக்குங்களா இல்லை வேறு மாதிரி? ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்காங்க. அப்படி டிஃப்ரென்ஸ் இது பண்ணுவோம். இப்போ ஹெச்ஆருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 இருந்தாலும் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு 10,000 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணி அவங்களோட ஒர்க் பேஸ்ட் பொறுத்து இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 மந்த்தில் அவங்க ஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து